பாஜிராவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்ச நாள் உங்களை பார்க்க மாட்டேன்னு எழுதியிருக்கு. உடனே அங்கிருந்து கிளம்பின மஸ்தானி பாஜிராவை பார்க்க அந்த அரண்மனைக்கு வரா. அந்த அரண்மனைக்கு வந்த உடனே பாஜிராவுக்கும் இது தெரிய வர அங்கிருந்து மஸ்தானியை தேடிக்கிட்டு அந்த அரண்மனையோட சென்டருக்கே வராரு. இது பாஜிராவோட அம்மாவும் தெரிஞ்சுக்கிட்டு யார் வந்திருக்கா அப்படின்னு பார்க்க வர, அந்த நேரத்துல பாஜிராவும் மஸ்தானியும் நேரா சரியா அந்த அரண்மனையோட சென்டருக்கே வந்துடுறாங்க. அந்த நேரத்துல தான் தூங்கிக்கிட்டு இருந்த காசி முழிக்கிறா. காசி முழிச்சது இல்லாம சென்டர்ல யாரோ இருக்கிறாங்க, தன்னுடைய கணவர் தான் அங்க நிக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த காசி ஏற்கனவே பிரதிபலிக்கக்கூடிய அந்த செட்டப்பை மீண்டும் செய்யறாங்க. அப்படி செஞ்சு பார்க்கும்போதுதான் அவங்களுக்கு பேர் அதிர்ச்சியா இருக்கு. என்னன்னா அங்க தான் கணவர் வேறொரு பெண்ணை கட்டி பிடிக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்க மஸ்தானியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா பாஜிராவோட அம்மா அவங்களுக்கு பின்னாடி நிக்க அங்கிருந்து கிளம்ப பாக்குறா மஸ்தானி. ஆனா பாஜிராவ் அவளை இழுத்து கட்டி பிடிச்சுக்கிறான். தான் புருஷனுக்கு இன்னொரு தொடர்பு இருக்கு அப்படின்னுங்கிறத தெரிஞ்ச உடனே அதை பொறுத்துக்க முடியாம அந்த திரையையே தீயிட்டு கொளுத்துறா காசி. இந்த டைம்ல தான் மஸ்தானி கன்சீவா இருக்க அப்படிங்கறத சொல்ல, காசியும் அதே மாதிரி கன்சீவா இருக்கா. இப்ப காசி அங்கிருந்து தான் அப்பா வீட்டுக்கு டெலிவரிக்காக போயிடுறா. குழந்தை பிறந்து அங்க வரும்போது காசிய வரவேற்கிறாரு பஜிராவ். இவ்வளவு நாளா போர்கள்ல வெற்றி பெற்று வரும்போது நீதான் என்ன வரவேற்ற, இப்ப நான் உன்னை வரவேற்கிறேன், இது நம்மளுடைய 2வது குழந்தை அப்படின்னு அத வரவேற்கிறாரு. அங்கிருந்து எதுவும் பேசாம காசி உள்ள போயிடுறா குழந்தைய கொடுத்துட்டு. அந்த நேரத்துல மஸ்தானிக்கும் டெலிவரி பெயின் வந்திருக்குன்னு ஒரு காவலாளி சொல்ல, பெண் சிங்கம் காட்டுல குழந்தைய பெத்தெடுக்கும் போது அது உதவிக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிதான் மஸ்தானி கவலைப்படாதன்னு போய் அங்கேயே அவர் குழந்தைய பெத்தெடுக்கிறாரு, ஆண் குழந்தை அப்படின்னு சொல்ல, மஸ்தானி கொஞ்சமும் யோசிக்காம கிருஷ்ணா அப்படின்னு பெயர் வைக்க சொல்றா. அடுத்து காசியோட குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் அப்படின்னா ரகுநாத். அந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு மஸ்தானி தனது பரிசோட வர்றா. அப்படி பரிசோட வரும்போது பாஜிராவோட தம்பி அவளை தடுத்து நிறுத்தி இங்க வரக்கூடாதுன்னு சொல்ல, நான் இங்க வந்திருக்கேன், என்னுடைய குழந்தைக்காக பரிசு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உள்ள போறா. அப்ப பாஜிராவோட அம்மா இவளை எப்பயே கை கழுவியாச்சு, இவளுக்கு பிண்டத்தை வச்சு இவ காரியத்தை முடிச்சிருங்க, இவ உறவையும் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, உடனே மஸ்தானி சொல்றா, நீங்க எனக்கு பிண்ட வச்சதுனால என்ன உங்க உறவா ஏத்துக்கிட்டதுக்கு நன்றி அப்படின்னு. பரிசு பச்சை துணியில கொண்டு வந்திருக்கனால காவி துணிக்கு தான் இங்க வேலை, பச்சை துணியில வைக்க கூடாது அப்படின்னு சொல்ல, தர்காவிலையும் மிகப்பெரிய இடங்கள்ல காவி துணியில மூடி இருக்கும். அதே போன்று கோவில்ல அம்மனுக்கு பச்சை பட்டு உடுத்துவார்கள். நிறங்கள்ல இது எதுவும் இல்ல, நம்ம மனசுலதான் இருக்கு அப்படின்ட்டு அங்கிருந்து அவ போறா. பாஜிராவ் இந்த மஸ்தானியோட பிள்ளைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு பண்டிதர்களை கூப்பிட்டு இருக்க, அவங்க இந்த பிள்ளைக்கு பேர் வைக்க முடியாது, ஏன்னா இந்து முறைப்படி உங்களுக்கு திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்ல, சரி அதுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்பவே இந்து முறைப்படி திருமணத்தை நடத்திக்குவோம், அதுக்கு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்ல, அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே திருமணம் முடிஞ்சிருக்கும், முறை தவறி பிறந்ததுனால இந்த குழந்தைக்கு எங்களால பேர் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட, ஏன் அந்த குழந்தைக்கு தந்தையின் மதத்தை பின்பற்ற உரிமை இருக்கிறதே அப்படின்னு கேட்க, இல்லை மதம் அனைத்திலும் பெரியது அப்படின்னு அந்த பண்டிதர் சொல்ல, சரி தந்தையின் மதத்தை பின்பற்ற முடியாது என்றால் தாயின் மதத்தில் அவன் வளரட்டும், அவனுடைய பெயர் இனி கிருஷ்ணா இல்ல சம்சீர் பகதூர் என்று சொல்லி அவனுடைய தாயின் மதத்தை பின்பற்றி வளரட்டும் அப்படின்னு சொல்ல, அந்த பண்டிதர்கள் அங்கிருந்து கோபமா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பேஷ்வா தன்னுடைய தம்பி மந்திரிகளை பார்த்து, என்னுடைய பையனுக்கு கிருஷ்ணான்னு பெயர் வைக்கல, அவனுடைய பெயரை மாத்திட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்ப என்ன பெயர் வச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்க, சம்சீர் பகதூர் அப்படின்னு அந்த பெயரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆர்டரை கொடுத்து தான் தம்பிய படிக்க சொல்றான். அதுல என்ன எழுதிருக்கு அப்படின்னா, மஸ்தானிக்கு 2 கிராமங்கள் பரிசா வழங்கப்படுது, அத நிர்வகிக்கும் பொறுப்பு மஸ்தானிக்கு வழங்கப்படுது அப்படிங்கிற ஆர்டர் எழுதியிருக்கும். இது ஏன் அப்படின்னு தம்பி கேட்க, நான் உயிரோட இருக்கும் போதே இவங்க இப்படி துரத்துறாங்களே, நான் இல்லைன்னா என்னெல்லாம் பண்ணுவாங்க, அதனாலதான் இந்த உத்தரவை பிறப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அத உத்தரவாவே அரசு முத்திரையை குத்தி பிறப்பிச்சிடறாரு.
பாஜிராவோட அம்மாவும் முதல் மருமவளான காசியும் பேசிக்கிறாங்க. இன்னைக்கு பாஜிராவால அவனோட தம்பிக்கும் பாஜிராவுக்கும் பெரிய சண்டை. அந்த மஸ்தானி அவனை எப்படியோ மயக்கி வச்சிருக்கா. நம்ம இவ்வளவு செஞ்சும் நம்ம மேல அவனுக்கு பாசமே இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பாஜிராவ் தான் 2 பசங்களையும் கூட்டிக்கிட்டு குளத்துல குளிச்சுட்டு வெளியே வரும்போது பண்டிதரோட வரக்கூடிய அம்மா துர்காஷ்டமி அன்னைக்கு போர்ல இறந்த வீரர்களுக்கு சடங்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரிடம் கேட்க, எதுக்கு அப்படின்னா தூய ஆன்மாக்கள் போர்ல இறந்ததுனால அவங்களுடைய ஆன்மாக்கள் சாந்தி அடைஞ்சிருக்காது, அதை சாந்தி செய்யறதுக்கு தான் இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நான் நிச்சயமா மஸ்தானிய கூட்டிக்கிட்டு இந்த சனிவார் மாளிகைக்கு வர்றேன். அதே துர்காஷ்டமி அன்னைக்கு மஸ்தானிக்கு 2வது மனைவி அப்படிங்கிற உரிய அந்தஸ்தை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல, இது நிச்சயமா நடக்க கூடாது, அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா நாங்க இங்க இருக்கவே மாட்டோம் அப்படின்னு பஜிரோவோட அம்மாவும் அந்த பண்டிதரும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. துர்காஷ்டமி அன்னைக்கு பஜிரோ மஸ்தானியை அழைச்சுக்கிட்டு சனிவார் வர அங்க இருந்த எல்லாரும் அங்கிருந்து கோச்சுக்கிட்டு போயிடுறாங்க. ஆனா காசி மட்டும் இருக்கா. அவ ஒரு ஆலத்தி தட்டை எடுத்துட்டு வந்து தான் புருஷனையும் அவனோட 2வது பொண்டாட்டியும் ஆலத்தி எடுத்து வரவேற்கிறா. பாப்பா, இதுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மனசு வேணும்? தான் புருஷனையும் சக்காலத்தையும் ஆலத்தி எடுத்து வரவேத்துட்டு மனசு தாங்காம தனிமையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா காசி. அப்ப அவ மூத்த மவன் சடனா வந்திருக்கான். அதை பார்த்த உடனே என்னடா ஒண்ணுமே சொல்லாம கொள்ளாம வந்திருக்க அப்படின்னு அவன்கிட்ட கேட்க, அவன் எதுவும் பேசாம பேய் அரைஞ்சது மாதிரி இருக்கான். அதுக்கடுத்து எப்படி சத்ரபதி கிட்ட அரசியல் நுட்பமெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, அதுக்கு சொல்றான், நான் நல்லாதாமா கத்துக்கிட்டு இருக்கேன், நீ தான் கொஞ்சம் அரசியலை கத்துக்கணும் அப்படின்னு சொல்ல, அம்மாவுக்கு கோபம் வந்து தான் மகனை ஒரே அரைஞ்சிடுறா. அன்னைக்கு நைட்டு துர்காஷ்டமி பூஜைனால அந்த பூஜைக்கான வழிபாடு செய்யறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு ஒற்றன் வந்து காசி கிட்ட மஸ்தானிய இன்னைக்கு நைட்டு கொல்ல போறாங்க, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இத கேட்ட காசி அப்படியே துடிதுடிச்சு போறா. ஒரு பக்கம் அவ சாகிறது நல்லதுன்னு நினைச்சாலும் கூட இன்னொரு பக்கம் தான் கணவனுக்கு பிடிச்சவளா இருக்காளே, என்ன பண்றதுன்னு தெரியாம அவளுடைய பரிதவிப்பே ஒரு மாதிரி இருக்க, இந்த உண்மைய மறைச்சு வைக்க கூடாதுன்னு தான் கணவர்கிட்ட சொல்லிடுறா. அந்த கணமே பாஜிராவ் இங்கிருந்து அங்க போய் மஸ்தானிய கொல்ல வந்தவங்களை அடிச்சு துவம்சம் பண்ணி சாகடிச்சிடறாப்புல. மஸ்தானி பாஜிரா மேல சண்டை போட்டு டயர்டாயி அப்படியே விழுந்துடுறா. இத பார்க்க ஓடி வந்த காசி இந்த காட்சியை பார்த்துட்டு அங்கிருந்து மனம் உடைஞ்சு அப்படியே வெளியில போறா. அடுத்த நாள் பாஜிராவ் அந்த இறந்து போனவனை வச்சு பண்டிதர்கிட்ட இந்த கொலைக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்க, மதத்துக்கு எதிராக குற்றம் செஞ்சா இதுதான் நிலைமை அப்படிங்கிறத அவன் அங்க சொல்றான். உடனே பாஜிராவுக்கு கோவம் வந்து அவனை அடிக்க போக நடுவுல குறுக்கால வரா பாஜிராவோட அம்மா. அதனால பாஜிராவ் அங்கிருந்து அப்படியே கிளம்பி போறான். அதுக்கப்புறம் அம்மாவை தனியா கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணினீங்கன்னு கேட்க, அம்மா வாயடைச்சு அப்படியே நிக்க, தம்பிக்காரன் தானா வந்து நீங்க பேசலன்னா இதெல்லாம் அந்த மஸ்தானி தான் உங்களை பேச வைக்கிறா அப்படின்னு சொல்ல, அவன்கிட்ட புந்தல்கண்ட்